Hi, hello, welcome and welcome. This is Chandru Design Studio. நான் உங்கள் சந்துரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம Adobe Fireflyயோட நம்ம வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அதில் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம டீட்டெயிலாக இதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த Adobe Fireflyயோட வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு பீட்டான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை. இதில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு ஏஐ வந்து நமக்கான ஃபோட்டோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான் இது. ஸோ இது எப்படின்ற பார்க்கலாம். ஜென்ரேட் கொடுங்க. ஸோ நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இதில் ஆல்ரெடி ஏற்பட்ட ஃபோட்டோஸில் வந்து ஃப்ரீ ஜென்ரேட்டாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சருக்கு மேலே நீங்கள் கர்சர் கொண்டு போகும்போது அதில் ஒரு சில ப்ராம்ப்ட் இருக்கும், நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும். சேம் இதே மெத்தட் தான், நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட்டுக்கு வந்து ஏஐ வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து லயன் இன் சிட்டி அப்படின்னு கொடுத்து நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கும். இதில் வந்து நமக்கு என்ன சைஸில் பிக்சர் வேணுன்றது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ஒரு சில ப்ரீசெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கலரு, லைட்டிங்கு, இதில் எல்லாமே நீங்கள் இதில் வந்து இதிலே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நானில் இருக்குது. ஸோ இப்போ இது நான் ஆர்ட் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆர்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இதே மெத்தட் தான். இதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் அதுக்கேற்றாப்புல நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே வரும். இந்த பிக்சர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொரு டெக்ஸ்ட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஹல்க் இன் ரோடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்ததுக்கு ஏற்றாப்புல ஒரு சில இமேஜ் வரும். இதில் இந்த செட் ஆஃப் இமேஜில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ரீஃப்ரெஷ்ன்னு இருக்கும். அதை கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், சேம் இதே மாதிரி உங்களுக்கு எந்த பிக்சர் தேவையோ அதை நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதில் கமெண்ட் கொடுத்து நீங்கள் அதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதோட ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். சேம் அதே மாதிரி தான் இதில் நீங்கள் கலரு, இதை ஒவ்வொன்றும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுனா இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லைட்டிங் வந்து லோ லைட் வேணும், ஸ்டூடியோ லைட் வேணும், அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இவ்வளோ தான். நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஏஐ வந்து ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். தட் சிம்பிள், அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக க்ரியேட்டிவ் ஃபில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கான ஐடியாலஜி கொடுத்துருப்பாங்க. நம்ம தேவை ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நமக்கு பிடிச்ச இமேஜ் வந்து நம்ம கமாண்ட் கொடுக்குறது மூலிமா நம்ம இன்செர்ட் பண்ணிக்க முடியும். சரி பாருங்கள், இதில் வந்து ட்ரெஸ் கலரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில ஏரியாவில் மட்டும் எனக்கு தேவையான நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எப்படி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டில் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலிமா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் ரெடி பண்ணலாம். நான் ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் சொல்லிட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்த கமாண்டுக்கு வந்து ஏஐ வந்து பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிருக்கு. ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் எவ்வளோ ஈஸியாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்.
சேம் மெத்தட் தான். இதே மாதிரி உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஓகே அப்படின்னா கீப் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கோ அது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நோட் பண்ணணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வாட்டர் மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு கன்னியூ கொடுத்துங்க. ஸோ இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் நம்ம பேக்ரவுண்ட் மட்டும் இல்லை, நம்ம ட்ரெஸ்ஸு கலரு, நம்ம ஹேர் ஸ்டைல் இதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ஹேர் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் சும்மா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் தெரியுது. ஸோ திஸ் இஸ் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு ஹேர் ஸ்டைலோட இது டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி சேம் மெத்தடில் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில். நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். சேம் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டில் வந்து ரொம்ப பெருசுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்கள், எனக்கு தேவையான டெக்ஸ்ட் நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஸ்டூடியோன்னு கொடுத்துருக்கேன். சேம் இதில் வந்து நான் பைக் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன், ரொம்ப ஜஸ்ட் சிம்பிளாக. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீசெட்டாகவே உங்களுக்கு ஒரு சில ப்ராம்ப்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் ஷேப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட்டை வந்து எலிவேட் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு இது. இப்போ பாருங்கள், நான் மீடியம் கொடுக்குறேன், கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லான இதெல்லாம் தெரியுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபாண்ட் தேவைன்னா இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வேரியன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேம் மெத்தடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால நீங்கள் இதிலே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 ஆப்ஷனை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.